Hi friends, வணக்கம் and welcome back to our channel கவியோடு நான். எல்லா மாமிஸுமே ஒரு ஃபார்முக்கு இப்போ தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீக் ஸ்டார்டிங் இன்றைக்கிலேருந்து தான் எல்லாருமே ஒரு ஃபார்முக்கு வந்திருப்போம் அப்படின்ட்டு தான். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை பருப்பு போட்ட சாம்பார் மாதிரி வச்சு கவிக்கு கிளறி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முதல்ல தேவையான அளவு பருப்பு, அது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு அதை ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 5 to 6 விசில்ஸ் அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து மசிஞ்சிடணும். மசிலன்னா கையில் தான் மசிச்சுக்கணும், அந்த மாதிரியாவது மசிச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளே முருங்கைக்கீரை வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்போ நான் வாஷ் பண்ணிக்க போகிறேன். முருங்கைக்கீரைன்றனால வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டரில் ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கீரைலாம் போய் இது பண்ணாது. அதே மாதிரி இதில் அதிகமாக மண்ணும் இருக்காது. அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணுறேன். இதே மற்ற கீரைலாம் வந்து கழுவுறதுக்கு வந்து வேறு மாதிரி கழுவணும்ல, இப்படி ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த ஃபில்டரில் எல்லா மணலுமே வந்துடும். நெக்ஸ்ட் அந்த பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கீரைக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுந்து, வரமிளகாய், அது கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரை வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸில் நல்லாவே வெந்துடும். ஸோ வந்து லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் வேக விட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கசகசன்னு ரொம்ப ஹார்டாகிடும். அந்த முருங்கைக்கீரை பூ மாதிரி வெந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சாம்பார் தூள்லாம் சேர்த்து கூட கொதிக்க விடலாம். நான் வேக வச்சுருக்க பருப்பு நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சின்ன வயசில் இந்த நெய் செஞ்சுட்டு அந்த அடியில் இருக்கும்ல அந்த ப்ரௌன் கலரில், அதில் வந்து இந்த மாதிரி முருங்கைக்கீரை, கருவேப்பிலெல்லாம் போட்டு ஒரு சாதம் மாதிரி கிளறி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த நெய்யை வச்சு நீங்கள் செஞ்சிங்கனாலும் அந்த டேஸ்ட் வராது. அந்த நெய் உருக்குன சட்டிலே செஞ்சோன்னா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாம்பழத்தை வச்சு ஒரு மிட்டாய் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. அது ஸ்நாக்ஸ்க்கு வச்சு விட சொல்லி கவி கேட்டிருந்தா. ஸோ அதை தான் ஸ்நாக்ஸ்க்கு வச்சு விட்டுருந்தேன். நெக்ஸ்ட் அப்புறம் அப்படியே ஒரு ஆனியன் தோசை போட்டு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால ஒரு ஆனியன் தோசை போட்டு சாப்பிட்டாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கவிக்கு வந்து இப்போ கீரை பருப்பு சாதம், அது கூடவே உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ்க்கு இதையும் வச்சு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அப்புறம் வெளில போகிற வேலை இருந்துச்சு. மித்துக்குட்டி செம்ம ஜாலியாக வெளியில் போயிட்டா மட்டும் பிரிஸ்காக வந்துடுறது. வீட்டுக்குள்ளே இருந்தால் துக்கு 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 ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். டின்னருக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இடியாப்பம் வச்சுட்டு, இந்த ஊர்லலாம் மோஸ்ட்டாகவே மஞ்சள் கலரில் ஒரு டிஃபன் சாம்பார் வைப்பாங்க. அது அப்படியே சப்புன்னு இருக்கும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இன்றைக்கி ஒரு காரசாரமாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் இருந்துச்சுல்ல மத்தியானம், அது கூட தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி செஞ்சுருந்தா செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த காம்பினேஷன். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளாம் காரசாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் சப்புன்னு சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த மஞ்சள் கலர் சாம்பார் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you all, take care.